நேற்று திருவள்ளூர் மாவட்டத்தில் கன்னிகை பேர் என்ற ஊரில் ஒரு 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 ஃபிஷ் ப்ராசஸிங் யூனிட்ல ஏற்பட்ட ஒரு துயர சம்பவம், ஒரு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட். அதில் அமோனியா கேஸ் லீக் ஆகி அங்கே இருக்கிற வேலையில் ஷிஃப்டில் இருந்தவங்க, ஷிஃப்ட் முடிச்சு ரெஸ்டில் இருந்தவங்களில் ஒரு 70 பேருக்கு அந்த அமோனியாவுடைய தாக்கம் ஏற்பட்டு இன்னைக்கு பல பேர் மருத்துவமனைகளில் அவங்க சிகிச்சை பெற்று வராங்க. அமோனியா கேஸ் உடைய தாக்கம் எப்படி இருக்கும்னா, அது ஒரு ஆன்டிடோட் இல்லாத ஒரு விஷயம். அது தாக்கம் ஏற்பட்ட உடனே அது நம்மளுடைய நுரையீரல்ல பாதிப்புகளை ஏற்படுத்தும். அந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டு இன்னைக்கு 67 பேர் நம்மளுடைய மருத்துவமனைகள்ல இருக்காங்க. அதுல 10 பேர் நம்மளுடைய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலையும் ஸ்டான்லி மருத்துவமனையில 10 பேரும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் நம்மளோட ஐசியூல நடந்துட்டு இருக்கு. எல்லோருக்கும் வென்டிலேட்டர் தேவைப்படுது. ஒரு விஷயம், இன்னைக்கு நான் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அவங்கள கிரிட்டிக்கல் கேரில் இருக்கவங்கள சந்திச்சேன். இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட்ல எந்த விதமான பாதிப்பு குறைபாடுகளும் கிடையாது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கிரிட்டிக்கல் கேர் டாக்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கான வசதிகளாக இருக்கட்டும், இங்க தாண்டி எதுவும் கிடையாது இருக்குது. இருந்தாலுமே கூட நிலைமை வாட்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்தது ரொம்ப ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம். ஆல்ரெடி அட்மினிஸ்ட்ரேஷன் இதை பத்தி என்கொயரி நடத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதுல இதுக்கு காரணமாக இருந்த யாராவது இருந்தாலோ, இல்ல இதுக்கு கேர்லெஸ்னஸால ஆயிருந்தாலோ கூட இதை சீரியஸாக ஒரு இஷ்யூவாக எடுத்து, அந்த பகுதிகளில் இன்னும் கூட நிறைய கம்பெனிகள் இருக்கிறது. அதுல எல்லாமே கூட இந்த சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சரியா இருக்கா இல்லையான்றத முறைப்படி செக் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்கு. அதை கண்டிப்பாக அரசாங்கம் செய்யும் என்ற நம்பிக்கையோடு நானும் இதுல முழுமையாக ஈடுபட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் மறுபடியும் ஆகாமல் தவிர்ப்பதற்கும், இங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு நம்மளால் இருந்த எல்லா உதவிகளையும் செய்வதற்கும் நாங்கள் முன்னேற்பாடு இருக்கோம். அதான் பிரிலிமினரியா தான் சிஎம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக நிலைமை எப்படி போகுதுன்றத பார்க்கணும். ரெண்டாவது, இவர்கள் எல்லோருமே ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் மற்ற மாநிலங்களை சேர்ந்தவர்களும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நான் அந்த இருக்கிற எம்பியோட பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்கு அங்கிருந்து கிடைக்க வேண்டிய சில உதவிகளையும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. கண்டிப்பாக அதை செய்வோம்.